இன்றைக்கான ரெண்டாபுரமாக வந்துருச்சு. இந்த கண்ணியை முத்துக்குவன் இருக்கான்ல, அவன் எந்த அளவுக்கு ஒரு கேவலமானவன் அப்படிங்கிறது வெளியே வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நான் மக்கள்கிட்ட வந்து ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த முத்துக்குவனுக்கு வந்து திறமை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. அதேமாதிரி மக்கள் ஆதரவு அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இவன் பிஆர் டீம் வச்சு தான் இவ்வளோ நாள் இவன் வந்து உள்ளே இருக்கான். பிஆர் டீம் வச்சு தான் இவன் தமிழ் கில்ஸில் வந்து ஓட்டு வாங்குறான் அப்படின்னு சொல்லி யார் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி கமெண்ட் போடுங்க. இவன் வந்து பிஆர் டீம் வச்சு தான் உள்ளே இருக்கான். இவனுக்கு எந்த திறமையும் இல்லை, ஒன்றும் இல்லை. வெறும் வாய் மட்டும்தான். அந்த வாயும் வந்து பார்த்திங்கன்னா சரியான வாய் கிடையாது, ஒரு திருட்டுப்பய வாய் அப்படிங்கிறது இந்த நம்ம அப்பட்டமாகிடுச்சு. இவன் வந்து திருடன், இவனுக்கு வந்து மக்கள் சப்போர்ட்டே இல்லை, பிஆர் சப்போர்ட் நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரோமோவில் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, யார் நாமினேஷன் ஆயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ரணவு, விஷால், பவித்ரா, அருண், தீபக், ரயானு, மஞ்சரி மற்றும் ஜாக்லின் இந்த 8 பேர் வந்து நாமினேஷன் ஆயிடுறாங்க. இந்த நாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இவனுடைய ஸ்டெப்னிகள் இருக்கு இல்லையா, ரயான் மற்றும் மஞ்சரி, அவங்கள்ட்ட வந்து சொல்கிறான், இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து 2 ஓட்டு விழுந்துருச்சு, திருப்பி ஒரு ஓட்டு போடுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்க வந்து எவிக்ஷன் ஆயிடுவாங்க, அவங்க வந்து நாமினேஷன் வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் ஓட்டு போட்டால் அந்த ஓட்டு செல்லா ஓட்டு தானே, அப்படி இருந்தும் எதுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இவன் ஒரு பக்கம் சொல்கிறான். இன்னொரு பக்கம் சௌந்தர்யாவும் அருணும் பேசிக்கிறாங்க. அப்போ அருண் சொல்கிறான், அதாவது அவங்களுக்காக ஒரு காரணத்தை வந்து கண்டுபிடிச்சி இவங்களே உள்ளே இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு வந்து எத்திக்காக தெரியல. அவங்களுக்கு வந்து எந்த காரணமும் இல்லை, ஆனால் ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி அவன் நாமினேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவன் பண்ணுறது வந்து ஒரு எத்திக்காக இல்லை அப்படின்னு சொல்லி அருண் ஒரு பக்கம் சொல்கிறாப்புல. இன்னொரு பக்கம் கண்ணியன் வந்து கதறான், இந்த மாதிரி வந்து ரயானோ தீபக்கானோ வெளியே போகிறது, நாமினேஷன் வர்றது எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் அவங்கள நாமினேஷன் பண்ணுவேன், ஏன்னா அதான் என்னோட கேமு, ஏன்னா நான் தான் கப்படிக்கணும், பெரிய மயிர். ஐயோ சாமி, அதாவது ஓவர் கான்ஃபிடென்ட்லேயும் தனக்காலத்துலையும் பிஆர் டீம் வச்சுருக்கோம், நம்ம பிஆர் டீம் வந்து அறுத்து தள்ளிடுவாங்க அப்படிங்கிற ஓவர் கான்ஃபிடென்ட் தான் இவன் வந்து ஓவராக வந்து எல்லாத்தையும் மட்டம் தட்டி பேசுகிறான். ஆக்சுவலாக நீ யாரை நாமினேஷன் பண்ண சொல்கிறதுக்கு நீ யார்? இவன் யார்? அவங்கவுங்களுக்கு யாரை நாமினேஷன் பண்ணுமோ அவங்க நாமினேஷன் பண்ணுவாங்க. இவன் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு 2 ஓட்டு வந்துருச்சு, 3வது ஓட்டு எதுக்கு போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது இருக்கு இல்லையா, அது பேர் வந்து என்ன தெரியுமா? கேவலம், தலகணம், அகங்கார திமிர் பிடிச்சவன் தான் அப்படி பேசுவான். அந்த மாதிரி அகங்கார திமிர் பிடிச்ச ஒரு ஆள் தான் முத்துக்குமரனுங்கிறது அப்பட்டமாகி விட்டது. உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.